அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறக்கிறது. அன்றைய கிரக நிலைகள்: மீன ராசிக்கு குரு 5, 6ஆம் இடத்தில் கேது, 7இல் சந்திரன், 8இல் புதன் சுக்கிரன், 9இல் சூரியன் செவ்வாய். விரய ராசியில் ராகு இருக்கிறார். தங்களுக்கு 7.5 சனி நடைபெறுகிறது. 7.5 சனி காலத்தில் தங்களுடைய தோஷத்தை குரு பகவான் ஓரளவு குறைக்கிறார். கடகராசியில் இருக்கும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக மீனராசியில் உள்ள குரு பகவானை பார்ப்பதால் தங்களுடைய கஷ்டங்கள் குறையும், பண வரவுகள் ஓரளவு உண்டாகும். இருந்தாலும் உடலிலும் உள்ளத்திலும் சோர்வை ஏற்படுத்தும். சிறு சிறு உபாதைகளினாலும் மருத்துவ செலவுகளினாலும் மன அமைதி குறைவு உண்டாகும். திருமண முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு கடுமையான முயற்சிக்கு பின்தான் திருமணம் நடைபெறும். குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நடைபெறலாம். தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் வெளிநாட்டில் வசித்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவரை பார்த்து வரும் வாய்ப்பு உண்டாகும். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி தங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த வீடு வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும். இதுவரை வீடு இல்லையே என்று மனம் வருந்தியவர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் அமைப்பு உண்டாகும். கையில் பணம் இல்லாவிட்டால் கூட பேங்க் லோன் போன்றவற்றை போட்டு கூட வீடு வாங்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளினுடைய உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைப்பதால் மன நிறைவு கொள்வீர். மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து நல்ல பெயர் பெறுவீர், புகழ் பெறுவீர். சிலருக்கு வெளிநாடு சென்ற ஆர்வம் இருந்தால் தற்போது முயற்சி செய்யலாம். வெளிநாடு சென்று நல்ல கம்பெனிகள், நிறுவனங்களில் வேலை பார்த்து நல்ல வருமானத்தை பெறுவீர். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கிரகங்கள் ஆதரவாகவே இருப்பதால் நல்ல லாபம் கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஆதரவு எளிதில் கிடைக்கும். வெளி மாநில பயணங்கள் லாபகரமானதாக இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் பலவிதமான ஒப்பந்தங்கள் தங்களுக்கு நடைபெறும். அதனால் பண வருமானம் அதிகரிக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். தயாரிப்பாளர்கள் துணிந்து பல தயாரிப்பில் இறங்கலாம். அவர்களுக்கு தேவைப்படும் பண உதவிகள் கிடைக்கும். கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வெளி மாநில பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் லாபகரமாக அமையும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் பல ஒப்பந்தங்கள் தங்களுக்கு கையெழுத்தாகும். அரசியல் துறையை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் மக்களிடையே புகழ், செல்வாக்கு உயரும். கட்சிக்குள் உங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். உயர்மட்ட தலைவர்கள் தங்களிடம் பாசமாக பழகுவர். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே செல்வாக்கு பெறுவதால் தாங்கள் ஒரு சிறு தலைவர் ராஜாவை போல வலம் வருவீர்கள். அடுத்து பூரண நம்பிக்கையை பெறுவீர் உயர் அதிகாரிகளிடம். அரசியல் வாழ்க்கை திருப்பு முனையாக அமையும் என்பதை கிரக நிலைகள் காட்டுகின்றன. மாணவியர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பீர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு செல்லலாம். விவசாயத்துறையை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் அமோக விளைச்சலை தாங்கள் எதிர்பார்க்கலாம். மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் தாராளமாக கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். புது கால்நடைகள் வாங்குவீர். ஆக விவசாயத்தில் மிகுந்த நன்மை பெறுவீர். பெண்களுக்கு உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்தை கண்டு மன மகிழ்வை கொள்வீர், பூரிப்பு கொள்வீர்.
வேலைக்கு முயற்சி செய்யும் மீனராசி பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை, புது வேலை கிடைக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். இருந்தாலும் 7.5 சனி நடப்பதால் சற்று கவனமாக இருங்கள். முடிந்தால் பல்லாவரம் அருகிலுள்ள பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானை சென்று வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.